அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அது நம்ம தொடர்ச்சியா அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து எதை அவர் நமக்கு கற்றுத் தருகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக நம்முடைய இந்த பிரச்சாரத்தை அமைத்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம சூரா ரூம் சொல்லக்கூடிய ரோமானிய பேரரசு அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்திலே வரும். அலிஃப் லாம் மீம் குலிபத்தி ரூம் தி அதுல் அர்தி வஹும் மின் பஅதி கலபியும் சயக்லிபூன் சொல்லிட்டு அந்த வெற்றியை பத்தி அல்லாஹ் நமக்கு அதில் சொல்லுவாரு. அதுல பல விஷயங்கள் தொடர்ச்சியா வரும். இன்னைக்கு நம்ம கேட்டிருக்க விஷயம் என்னது? 41 வசனம். அது பிலாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மனிதர்கள் செய்தவற்றின் காரணத்தால் நிலம் மற்றும் கடல் எங்கிலும் பேரழிவுகள் பரவிவிட்டன. இவ்விதமாக அவருடைய சில செயல்களின் பின் விளைவுகளை அவர்கள் சுவைக்கும்படி அவர் செய்கின்றார். அவர்கள் சரியான காரியங்களுக்கு திரும்பும் பொருட்டு அப்படின்னு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றார். அதாவது மனிதர்கள் செய்தவற்றின் காரணமாகத்தான் நிலம் மற்றும் பேரழிவுகள் பரவிவிட்டாங்க. இந்த நிலத்துல பேரழிவு பரவுவதற்கு காரணம் மனிதனுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்றார். பொதுவாக நாம அறிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்முடைய எந்த ஒரு செயலுக்குமே ஒரு வினை உண்டு. நாம ஒரு செஞ்சோம்னா அதுக்கு ஒரு ரிட்டர்ன் இவருக்கு இருக்கும். அதைத்தான் அங்க அல்லாஹ் சொல்லும்போது, மனிதர்கள் செய்தவற்றின் காரணத்தால்தான் நிலம் மற்றும் கடல் எங்கிலும், டோட்டலா நம்ம வாழக்கூடியது இந்த பூமி தான், அது நிலமும் கடலும் சேர்ந்து இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அதுல இந்த நிலத்துல வனங்கள் இருக்குது, காடுகள் இருக்குது, பாலைவனங்கள் இருக்குது, பல விதமான மண் வளங்கள் இருக்குது, அதான் கடலும் இருக்குன்னு சொல்றாரு. இந்த ரெண்டுமே பேரழிவு வந்ததுக்கு காரணம் என்னன்னா மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு அப்படிங்கறத சொல்றாரு. இன்னைக்கு நாம அந்த என்னென்ன தவறு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம எல்லாரும் பார்ப்போம், முடிஞ்சதை பார்ப்போம், நினைவுல உள்ளதை பார்ப்போம். பொதுவா மண்ணு வளமா இருக்கணும்னா நாம அதற்கான விஷயங்களை செய்யணும். மண் வளமா இருப்பதற்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்குது. பொதுவா மண்ணை நாம என்ன செய்யறோம்? மண்ணை வளமாக்கணும்னா எந்த ஒரு உயிரையுமே நம்ம ஒரு அடக்கம் பண்றோமா, அது விலங்கா இருக்கட்டும், பிராணியா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், உயிருள்ள ஒரு சதைப்பிண்டம் உள்ள ஒண்ணு என்ன செய்யறோம்? நாம அதை ரீஃப்ரெஷ் ஆக்கணும் அப்படின்னா அதை மெர்ஜி பண்ணணும்னா மண்ணில் அடக்கம் பண்ணா 100% ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஆனா நாம என்ன செய்யறோம்னா அது மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது அது மண்ணுக்கு உரமா இருக்குது. ஒரு பூனை செத்தாலும் சரி, ஒரு கிளி செத்தாலும் சரி, ஒரு எலி அடிச்சாலும் சரி, மனிதனுக்கு ஊறு விளைக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் எதுவா இருந்தாலுமே மண்ணை தோண்டி நாம உள்ள வச்சுட்டு ஜஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு தோண்டி பார்த்தா எதுவுமே இருக்காது, மண்ணோட மண்ணை மக்கி போயிருக்கும். சாதாரணமா ஒரு வாழைப்பழம், ஒரு தொழி நம்ம ஒரு வெயில்ல ஓரமா போட்டுட்டோம்னா ஒரு நாளிலேயே அது நிச்சயம் அது நிறம் மாறிடும், கலர் கருத்து போய் வந்துடும். பிறகு நம்ம போட்ட அந்த திக்னஸ் இருக்காது. ஜஸ்ட் செகண்ட் டே பார்க்கும்போது அந்த முதல்ல இந்த திக்னஸ் இருக்காது, மெல்லிஸ் ஆயிடும் இந்த காஞ்ச உடனேயே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மறுநாள் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அந்த வாழைப்பழத்தை. அதை கவனிச்சு பார்த்தா தெரியும். அதெல்லாம் மண்ணோட மண் ஆகும்போது ஒண்ணுமே இல்லாம போயிடுங்கிறத பாக்குறோம். நம்ம எவ்வளவு மனிதர்களை நம்ம அடக்கம் பண்றோம். நிறைய இடங்கள் பெரிய இடம் இருக்காது, குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்கும். ஒரு பள்ளிவாசல் அப்படின்னா அதுக்கு பின்னால மையோடி அமைச்சிருப்பாங்க. அது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொன்னானிக்கு பல வருஷமா இருக்கக்கூடிய நிலமா இருக்கும். அது பழங்காலத்துல இருந்தே அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல வரிசையா பண்ணிட்டு வருவாங்க. இவ்வளவுதான் அங்க 1500 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளவுதான் செய்ய முடியும் கணக்கு இருக்குது. அங்க குறைஞ்சபட்சம் 750 மனிதர்கள் அடக்கம் பண்ணோம்னு சொன்னானிக்கு திரும்பவும் 752 ஆள் இறக்கும் பொழுது அங்க முதல்ல தொடங்கிடுவாங்க. எங்க முதல்ல தோண்டினாங்களோ முதல் ஆளுக்கு அதே இடத்த திரும்ப 751 ஆளுக்கு தொடங்குவாங்க. அங்க தொடங்கும் பொழுது ஏதாவது இருக்குமான்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. 750 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிருக்கலாம், 4 வருஷம் ஆயிருக்கலாம். திரும்ப திறக்கும் பொழுது எதுவுமே இருக்காது, மெரிஜ் ஆயிடும் நம்ம பாக்குறோம். அப்போ அதை செய்யக்கூடிய செயல்முறை எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அதனுடைய பசங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு ஒருத்தர் கொலை பண்ணி திருப்பி அதை கொலை பண்ண அந்த உடம்பு என்ன செய்யணும்னு தெரியாம தோலை தூக்கி போட்டு அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது
பொதுவா மனிதனுடைய அறிவு அவ்வளவுதான். நாம இன்னைக்கு நிறைய பழக்கங்கள் நிறைய கத்து வச்சிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு போறோம். ஆனா இதை கத்து வைக்காத காலத்து ஆரம்பம் இருக்கு தெரியுமா, அது ரொம்ப கஷ்டமான காலம். அது ஒண்ணுக்குமே கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆகும். இன்னைக்கு மனித கம்யூனிகேஷன் நிறைய இருக்குது. வலைதளத்துல பாக்குறோம், அதை எந்த மாதிரி ஒத்துதான் சொல்றான் ஐடியா. இன்னைக்கு அது ரொம்ப இலகுவா உலகம் முழுக்க பரவிடுது. மில்லியன் கணக்கான மக்கள் பாத்துடுறாங்க, ஓ இது இப்படி செய்யலாமோ அப்படிங்கிற மாதிரி. சாதாரணமா ஒரு இந்த டிஜிட்டல் வாட்ச் இதை சார்ஜ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கேபிள் அங்க போட்டு டேபிள்ல வைக்கணும், எதாவது வைக்கணும் கொள்ளணும் அப்படின்னு ஒரு பார்ப்போம், கஷ்டமா செஞ்சுட்டு இருந்தான். அந்த அறிவுல பெறவே இல்லை. சமீபத்தை அந்த பாக்குறோம், அவன் அந்த பின் இருக்குது இல்லையா, வட்ட பின்னு, அத சீப்பி அதை பின் உருட்டு பின்ன உருட்டு அந்த வாட்சினுடைய அந்த ஹோல்ல மாட்டிட்டு உங்க உடனே ஈஸியா நம்ம அதை சார்ஜ் பண்ண முடியுது. ஸ்மார்ட் வாட்சுங்கிறது பல வருஷமா இருக்குது, எப்படி சார்ஜ் போடணுங்கிறது உலகம் யாருக்குமே தெரியல. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்றோம் அந்த விஷயத்த, வலைதளத்தை ஒரு ரீல்ஸ்ல வருது, ஒரு வரும் பொழுது அதை நாம கத்துக்கொள்றோம், மற்றவங்க நம்ம சொல்றோம். அதை அது எதுக்கு நடக்குது, இதெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு மனிதர் பத்தியில. அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் பொழுது அறிவுகளை வேகமாக பெற முடியும், சரியா? ஆனா கம்யூனிகேஷன் இல்லாத காலத்துல ஒண்ணு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் தான். இன்னைக்கு நாம இலகுவா அரிசியை வாங்குறோம், சோறு ஆக்குறோம், ஏதாவது கிரேவி பண்றோம், மிக்ஸ் பண்றோம், சாப்பிடுறோம். இது நம்ம கண்டுபிடிச்சதா? முன்னால கண்டுபிடிச்சவங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த ஐடியா வர அவங்க எவ்வளவு நாள் ஆயிருக்கும். அதை அவங்க கற்றுக்கொண்டா பிறகு அல்ல கொடுத்ததுதான் அந்த எல்லா அறிவுமே. கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே பரவி இருக்குமா வேகமானா இல்ல. அவனுக்குள்ள உள்ள மக்கள், ஒரு சமூகம், ஒரு தீவுனா தீவு அங்கதான் இருக்கும் அது. அப்ப கம்யூனிகேஷன் இந்த மாதிரி வரும்பொழுதுதான் அது வேகமா அந்த அறிவு பெறக்கூடியதா இருக்குது. அந்த அடிப்படையில ஒரு இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது மண்ணில் அவங்கள முதல்ல புதைக்கும் போது ரெண்டாவது திரும்ப கொண்டு வரும் பொழுது அங்க எதுவுமே இருக்காதுங்கிற சொல்லலாம். அந்த மண்ணில் வந்து எதுவுமே இருக்காது. மண்ணினுடைய தன்மை அல்ல அப்படி வச்சிருக்கிறார். எதை போட்டாலும் மண்ணு வந்து அரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டும் பொழுது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம்னா நமக்கு அங்க 2-3 பாத்ரூம் போடுவோம். அதோட குழாய்கள் எல்லாம் ஒரு டாய்லெட், ஒரு சேம்பர் கட்டுவோம். கீழே மண் இருக்கும், சைடுல செங்கல் இருக்கும். அதுல ஃபில்டர் ஆகி நம்ம எல்லா கழிவுகளும் அங்கே போய் சேரும் பொழுது லேசான நீர் போகும், அதுக்கு கழிவு கிடக்கும். 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது ஃபுல்லா இருக்காது. ஏன்னா அந்த தண்ணிகள் வந்து மண் இறங்கிக்கிட்டே இருக்கும். சரி, தண்ணி மண்ணில் இறங்குத, பக்கத்துல வீட்டுக்கு தேவையான போர் போட வேண்டியது இருக்கும். சரியான போர் அவங்க எல்லா பக்கம் மாத்திலாம் போட முடியாது. ஜஸ்ட் ஒரு 3 அடி இடம் இல்லாதவங்க தான் ஒரு 3 அடி தள்ளி போட்டிருப்பாங்க. அவன் போட்ட அடி வந்து 80 அடி 100 அடி 100 அடி தண்ணி இருக்கும் அங்க. சரிப்பா, அங்க சேம்பர் அமைச்சிருக்கியா, டாய்லெட் அமைச்சிருக்கிறியா, இப்ப இங்கே தண்ணி அங்கதானே போய் சேரும் ஒரு கேள்வி நம்ம கேட்கறாங்க. ஏன்னா போர் வாட்டருங்கிறது பூமியிலிருந்து வரக்கூடியதுதான். சுத்தி இருக்கக்கூடிய தண்ணி உள்ளுக்குள்ள நிறைய ஆறுகள் ஓடுது, பாறைகள் இருக்குது, வெடிப்புகள் இருக்குது. அந்த தண்ணியை தான் நம்ம போர் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப அந்த போர் தண்ணி வந்து நமக்கு வரும்பொழுது கழிவு நீர் என்ன செய்யும், அதுல கலந்தாலும் வரும். ஒரு கேள்வி இருக்குது. அதான் என்ன சொல்றோம், 3 அடி இருந்தா போதும். ஒரு நம்ம சேம்பர் கட்டுறோம்னா சேம்பர்ல இருந்து மண்ணுக்குள்ள அந்த நம்ம போடக்கூடிய கழிவு நீர்கள் ஒரு 3 ஃபீட்டுக்கு அப்புறம் அங்க 100% பியூர் ஆயிடுங்கிறாங்க. அந்த மண்ணிலே ஃபில்டர் ஆயிடும். எந்த கெட்ட நாத்தமும் இருக்காது, எந்த கெட்ட வாடகை இருக்காது, எந்த இதுவுமே இருக்காது. மண்ணுல ஃபில்டர் ஆயிட்டா சுத்தமாயிடுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மண்ணுக்கு வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மண்ணை வந்து நம்ம கெடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கடமையா இருக்குது. நாம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமா பயன்படுத்துறோம். எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான். எங்கேயுமே ஒரு சாமான் பை கொண்டு போறது கிடையாது. போற வழியில ஒரு சாமான் பொருளை பாக்குறோம், அவன் இலகுவா வைக்கிறது கேரி பேக் பாக்கெட் வச்சிருக்கிறான், அதை கொண்டு வரோம். அது என்ன செய்யணும், அதை ரீப்ராசஸிங் பண்றதுக்கு சிஸ்டம் பண்ணுவீங்க. அரசாங்கத்துல அது மாதிரி சிஸ்டம் ஒழுங்கான அமைப்புகள் இங்க இல்ல. அதான் கேரி பேக் வச்சிருக்கக்கூடியவங்கள ஃபைன் போட்டு பிடிக்கிறானே தவிர, இந்த கேரி பேக் தயார் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்குது இல்ல, அவனை ஸ்டாப் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்காதுங்க. தயார் பண்ண அந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கு, நமக்கு இருக்கு, சாதாரணமான பொதுமக்களுக்கு இருக்குது. இந்த அறிவு அவனுக்கு இல்லாம இருக்குது. அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கத்துக்கு அவன் வேலை என்னன்னா, அவனையும் ஓபன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண வைக்கணும், அவங்ககிட்டையும் காசை வாங்கிக்கணும், லைசன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. மக்கள் விநியோகத்தின் அடிப்படையில் பயன்படுத்தும் போது இங்கேயும் அவனை பிடிச்சி ஃபைனை போட்டு அரசாங்கத்துக்கு வருமானத்தை பெருக்குவதற்கு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த க்ளோஸ் பண்ணணும்னா அதனுடைய மூலம் என்ன கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தப்பு நடக்குது, இந்த தப்பு எப்படி சரி பண்ண திங்க் பண்ணும்போது அது தீர்வு கிடைச்சிடும். அந்த தீர்வை செஞ்சா சரியாயிடும். ஆனா அது செய்யறது இல்லை. அந்த பக்கமும் பணம் வருமானம் வரணும், இந்த பக்கம் வருமானம் அடிப்படையில அங்க லைசன்ஸ் கொடுத்து கம்பெனி ஓடிட்டு இருக்கும் தயாரிப்பு. இங்க லோக்கல் உள்ளவங்க மறைச்சிருச்சு வாங்கிட்டு பயன்படுத்திட்டு இருப்பான். இந்த தவறான ஒரு விஷயம் நடக்குது. இதை மனிதர்கள் செய்யறது தான் இங்க அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. மனிதனுடைய கரங்கள் செய்யக்கூடிய தவறால தான் இந்த கடலையும் சரி பூமியிலையும் சரின்னு சொல்றாரு. இந்த தீமைகள் பரவிவிட்டது அப்படிங்கிற. கடலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பாருங்க, ஒரு நம்ம பாக்குறோம், ஒரு வெள்ளப்பெருக்கு அல்லது ஒரு பெரும் மழை, நிறைய குப்பைகள் அடிச்சுட்டு போகும். இங்கே தண்ணி பெருகிட்டா நிறைய பாட்டில்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். குப்பைக்கு வந்து ரீசைக்கிளிங் ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை அழகா கொண்டு போய் செய்தான் செய்யறாங்க. அதையும் தாண்டி மக்கள் ஒரு முறையா குப்பையை போடுறது இல்லை. ஒரு இடத்துல போட்டா எல்லா பக்கம் பெருக்க மாட்டாங்கல்ல.
அது மாதிரி சில பேர் அதை குப்பையை பெருக்கி பணமாக்குற மக்கள் கம்மியா இருக்கிறாங்க. குப்பையை போடக்கூடிய மக்களை விட அதை பெறக்கூடிய மக்கள் அது குறைவா இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுனாக்கா நிறைய பிளாஸ்டிக் சுமையே கிடக்குது. அப்படிதான் மழை காலத்துல என்ன ஆகுன்னு சொன்னாலும் அதெல்லாம் மிதக்கூடியது பாக்குறோம். தர்மாக்கோல், இந்த மண்ணுல மக்காத பல பொருட்கள், இந்த அது மாதிரி பிளாஸ்டிக் அதிகமான கேரி பேக் மாதிரியானது, திக்கானது, பாட்டில்களு, அதான் உடஞ்ச பிளாஸ்டிக், அது மாதிரி நம்மள பயன்படுத்த முடியாத சும்மா குப்பையில வீசி எரிஞ்சிருது. இது மாதிரி நடக்குது. ரீப்ராசஸிங் பண்ற அளவுக்கு அங்க கம்பெனிகளோ மக்களோ அதை பயன்பாட்டுக்கு எடுத்து போறது கம்மியா இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா இங்க மண்ணுக்கு அது கேடு விளைக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. சாதாரண நம்ம ஒரு செடி வைக்கிறோம்னா ஒரு கழிச்சத்து உள்ள மண் இருந்தா தான் வைக்க முடியாதுல. கழிச்சத்து மண் உள்ள தோண்டி வச்சோம்னா அந்த கழிச்சத்து இருந்துச்சுன்னா அதுக்கு அது உருவாகும். ஒரு பில்டிங் உடைச்சிட்டு அதை கொண்டு குப்பையை கூட்டிச்சுன்னா வச்சுக்கோங்க, அந்த காங்கிரீட்டு, சிமெண்ட், அந்த என்ன மண்ணு, சரல் மண்ணு, கழிச்சத்து இல்லாத சரல் அழுத்தி பண்ணுவாங்க. அதை ஒரு மண்ணில் எந்த பெரிய கழிச்சத்து இருக்கக்கூடாது, கழிச்சத்து இருக்கக்கூடாது, தூசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தி தான் பண்ணுவாங்க அந்த மண்ணை. அப்பதான் ஒட்டும் சிமெண்டோட நிக்கின்னு சொல்லிட்டு அந்த மணல் எல்லாம் எந்த சத்துமே இருக்காது. அதை கொண்டு உடைச்சு போட்டு அங்கோட்டு செடி வச்சாலும் முளைக்காது, முளைக்காது. ஒரு உருவாகிய மரம் முளைக்கும். ஏன்னா அவருடைய வேர் ஆழத்துல போயிடுச்சு, கீழ் மண்ணில் போயிடுச்சு, கழிச்சத்து இருக்குது, தண்ணி போனா இறங்குது, பூமியில தண்ணி இருக்குது, வேர்ல குடிக்குது, மரம் ஆரோக்கியமா இருக்குது. ஒரு சின்ன செடியை உருவாக்குறதுக்கு கழிச்சத்து கண்டிப்பா தேவை. அதுக்குதான் தொட்டியில வாங்கி என்ன செய்யறாங்க, மண்ணெல்லாம் வாங்கி அதுல போட்டு இறப்பி தனிப்பட்ட முறை செய்யறாங்க. சாதாரணமான ஒரு நிலப்பரப்புல கட்டிடத்தினுடைய கழிவுகள் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, அது மாதிரி நம்ம மரங்கள் செடிகளை உருவாக்க முடியாது அப்படிங்கறத நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில மரம் நல்லா மணல் நல்லா இருக்கணும்னா நம்முடைய செயல்பாடு, நம்முடைய ஒழுக்கம் அது சரியா இருக்கணுங்கிறத ஒரு கட்டளை அங்க சொல்லப்படுது. அது அல்ல சொல்லும் போது மனிதர்கள் செய்த காரணத்தால்ங்கிற நாம செஞ்ச காரணம் தான் நமக்கு தீங்க விளைவிக்குது. நமக்கு ரீசைக்கிளிங் வேணும், இல்ல உணவு வேணும், எங்கேயும் கிடைக்குது, மண்ணில இருந்து கிடைக்குது. இப்ப மண்ணு வளமா இருந்தா திரும்ப திரும்ப கிடைச்சிட்டு இருக்கோம். நமக்கு மண்ணு வளம் போயிடுச்சுன்னா அது விளைச்சல் குறைஞ்சிரும். விளைச்சல் குறையும் போது விலைவாசி ஏறும். நம்ம சொல்றோம்ல, இப்போ சாதாரணமா நல்ல அரிசி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், இப்ப 70 ரூபாய்க்கு போயிடுச்சு. சமீப காலத்துல விறு கூடுது. ஏன் கூடுது? இன்னும் நம்ம ஆச்சரியமா பேசிட்டு இருக்கோம், விலைவாசி கூடுது கூடுது கூடுது. ஏன் கூடுதுன்னா மக்கள் தொகை ரெட்டிப்பு ஆயிட்டே இருக்குது, மல்டிபிள். அதாவது முதல் ரவுண்டு தாங்க 100 பேரு. அந்த 100 பேர் அவங்க கல்யாணம் பண்ணி 50 ஜோடி ஆயிட்டாங்கன்னா அடுத்த 2 குழந்தை பெற்றாங்கன்னா என்ன ஆகுது, 100 பேருங்கிறது 500 பேர் ஆயிடும். 500 ரவுண்ட் இருக்கும் பொழுது அவங்க மல்டிபிள் ஆகும் போது 500 600 ஆகாது இல்ல, 500 900 1000 ஆயிடும். அப்போ வேகமா வளரக்கூடியதா இருக்கு பாருங்க. சின்ன முதல்ல தான் ஆரம்பத்துல ரொம்ப காலமா மக்கள் தொகை குறையா இருந்துச்சு. ஒரு 10 வருஷம் சென்சஸ் எடுக்கும்போது குறையா தான் இருக்கும். ஆனா போக போக இப்ப பார்த்தோம்னா வருஷத்துக்கே பண்ணும்பொழுதே மல்டிபிள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா மக்களுடைய பெருக்கம் அதிகமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பூமியில விளைச்சல் இருக்கணும்ல, அது இல்ல, குறைவா இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா விலைவாசிகள் கூடுது, மக்களுக்கு தேவையான பொருள் இல்ல. அதனால என்ன ஆகுது, விலைவாசிகள் கூடுது. அதுக்கு எல்லாம் ரிஸ்க் கலக்குறாரு, வாங்கத்தான் செய்யறோம், சாப்பிடத்தான் செய்யறோம், நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா உணவுல என்ன செய்யறோம், மாத்தி வச்சுக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிடுறது இல்ல, ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. நம்ம மாநிலத்துல அரிசி விளையுதுன்னா அரிசி சாப்பிடறோமா, வட மாநிலங்கள கோதுமை விளையுது, அவங்க கோதுமையை சாப்பிடுறாங்க. அங்க அதிகமா அது பயன்படுத்தப்படுது. இப்படி மாறி மாறி இருக்குது. இந்த உணவு வகைகள்ல இருந்து எல்லாரும் மாறி மாறி சாப்பிடறதுனாலதான் விலைவாசி கட்டுப்பாடு இருக்குது. அதையும் நம்ம கவனிக்கணும். எல்லாருமே நீ நான்வெஜ் செய்யாதீங்க, வெறும் பருப்பை சாப்பிடுங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாரும் பருப்பை தான் வாங்கினா பருப்பு கிலோ 1000 ரூபாய் ஆயிடும். இந்த மாதிரி 120 ரூபாய்க்கு வாங்க முடியாது பருப்புல, தோறும் பருப்பை. பருப்பு திங்கிறவங்க கொஞ்சம் இருப்பாங்க, நானும் சாப்பிட இருப்பான், எல்லாம் கலந்து இருக்கிறதுனாலதான் எல்லா பொருளும் கிடைக்கும் பொழுது விலைவாசி மட்டும்தான் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு நாட்டுல நானும் தான் சாப்பிடும் சட்டம் போட்டு பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஹையா இருக்கும். இன்னைக்கு நம்ம அதிகமா விலை கொடுத்து வாங்குறோம். ஆட்டுக்கறி 1000 ரூபாய்க்கு ரேட்ல இருக்குது இப்போ. காரணம் அதனுடைய வரத்து கம்மியா இருக்கு, அதோட வளர்ச்சி கம்மியா இருக்குது. ஆனா சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்ப டிமாண்ட் வரும்போது என்ன ஆகுது, அதுக்கு விலைவாசி அதிகமா இருக்குது. ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கிராமங்கள்ல ஒரு 2 ஆடு தான் அறுப்பாங்கன்னா முதல் நாளே புக் பண்ணிடுவாங்க, எனக்கு குடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குடல் ஒரு ஆட்டுக்கு ஒன்று இருக்குது, கறி நிறைய இருக்கும், 20 கிலோ பங்கு வச்சு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். குடல் யாராவது பங்கு வைக்க முடியாது. அப்போ அவங்க முதலே புக் பண்ணுவாங்க. ஏன், அங்க ஒண்ணுதான் இருப்பாங்க, வரக்கூடிய புதன்கிழமை இருப்பாங்க, வாரத்தை 2 நாள் அறுக்கூடியா இருக்கும், முதலே புக் பண்ணி சொல்லி வச்சிருவாங்க, அவங்க மட்டும் தான் கிடைக்கும். அந்த மாதிரி டிமாண்ட் எப்போ வருதுன்னா குறைவா இருக்கும் பொழுது வருது. அதே நிலைமை தான் நமக்கு நல்லது. இப்போ நம்ம அதிகமா நம்ம என்ன செய்யறோம், உண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறோம், அது கிடைவு குறைவா இருக்கிறது, விலைவாசி கூடுதலா இருக்கிறத பாக்குறோம். இதுல என்ன காரணம், அது சரியான புல் பூண்டு கிடைக்கல. இதுக்கு அந்த கால்நடைகளுக்கு சரியான புல் பூண்டு கிடைக்கல, வளர்க்கறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு குறைவாகும் போது இந்த பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மண்ணை வளமா வைக்கல. முதல்ல மண்களை வளமா வைக்கிறத, குளங்களை நம்ம தூர் வர்றது இல்ல, தண்ணியை நம்ம சேமிக்கிறது இல்ல, எல்லாமே நம்ம வீணாக்குறதுனாலதான் அந்த மாதிரி நிலைமை ஏற்படுதுங்கிறத நம்ம பாக்குறோம், நடைமுறையில பாக்குறோம். அதாங்க எல்லாம் சொல்லும் போது மனிதர்கள் செய்தவற்றின் காரணத்தால் தான் நிலம் மற்றும் கடல் எங்கிலும்
பேரழிவுகள் பரவிட்டனங்கிறார். கடல்ல பேரழிவு இருக்குதுன்னா அது காரணம் மனிதர்கள் செய்ய காரியமா இருக்குது. இவ்விதமாக அவருடைய செயல்களின் பின் விளைவுகளை அவர்களை சுவைக்கும்படி செய்கின்றார்கிறார். நாம நாம அதை அனுபவிக்கிறத நாம செஞ்ச தப்பு நாம அனுபவிக்கிறோம். அதுதான் அல்ல சொல்றாரு. அப்ப அந்த தப்பை செய்யாம இருக்க நம்ம குறைஞ்சபட்சம் அந்த திங்க் பண்ணணும், யோசனை பண்ணணும். எந்த ஒரு பொருளையுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா இப்ப சொல்லப்படுது, ஒரு பால் பாக்கெட் தான் ரீப்ராசஸிங் போயிடுது. சில பேர் பால் பாக்கெட் எடுத்து வச்சு சேமிச்சு அது இடைக்கு போடக்கூடிய இருக்கிறாங்க. இதெல்லாம் குப்பை சேர்த்து வச்சுக்க முடியாது, தூக்கி போடு குப்பையில போடுறது இருக்காங்க. ஆனா குப்பையில போனா குப்பையில பறக்க முடியும், இந்த பாலித்தீன் திக்ல திறக்கிறதுல அது வேலை உள்ளது எடுத்துடுறாங்க. அதை அந்த இதுல சில பேர் சேர்த்து வைக்கும் பொழுது ஒழுங்கா கழுவி வைக்கணும். அதை சேர்த்துக்கூடிய ஒழுங்கான போல கட் பண்ணி உள்ள கழுவி விட்டு அதை வடிகிற மாதிரி சோத்துல ஊட்டி கழுவி வச்சு அப்படி சேமிப்பாங்க. சில பேர் பாலை வெட்டிட்டு பாலை ஊற்றி பாலோட தூக்கி போட்டுருவாங்க. அது என்ன ஆகும், பால் வெடியா கெட ஆரம்பிக்கும். கெட ஆரம்பிச்சா திருப்பி 2 நாள் 3 வச்சு புழு உருவ ஆரம்பிச்சிடும். குப்பையை போட 1 மாசம் ஆகும், பால் கவர் சேர்த்து கொண்டு போய் கொடுக்க 1 மாசம் ஆகும். 1 மாசம் நிறைய புழுகள் பெருகிடும். அப்ப அதெல்லாம் நம்ம கவனிச்சு அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க கவனிக்கணும். அது நோய் பரவக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒழுங்கான போல சரி. இப்ப நம்ம சோட்டை என்ன செய்யறோம், ஒரு பாலை முனையில கட் பண்றோம், பாலை ஊத்துறோம், தூக்கி போட்டுறோம். அப்ப அந்த முனையில உள்ள இந்த சின்ன ஒரு இது வந்து வேஸ்டா போகுதுங்கிறது அட்வைஸ் பண்றாங்க. அப்படி செய்யாதீங்க, இந்த சின்ன சின்ன பிட்டு பூமிக்கு போய் சேர்ந்து யாரும் ரீப்ராசஸ் பண்ற பெருசா எடுப்பாங்க. விலைக்கு போடுற இந்த பிட்டு பிறக்க மாட்டாங்கல்ல, பிட்டு என்ன ஆகும், பூமிக்குள்ள போயிடும். அப்ப இது என்ன பேரழிவு உண்டாகும். பூமியில போனா அது மக்காது ரொம்ப வருஷம் ஆகும். நமக்கு நிறைய திரும்ப திரும்ப தேவைப்படுது. நான் அந்த மண்புழு வளர்க்கணும், அதையும் நம்ம செய்யறது இல்லை. மண்புழு உருவாரத்துக்குள்ள வேலையை செய்யணும், அதையும் செய்யறது இல்லை. அப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு தான் அது கேடா முடியுங்கிறது. அதை நீங்க அனுபவி சொல்றாருல்ல, செய்த காரணத்தால் அந்த பேரழிவுகள் வருது. அதன் விளைவாக விதமாக சில செயல்களின் பின் விளைவுகளை அவர்கள் சுவைக்கும்படி அவர் செய்கின்றாருங்க. அப்ப நாம சுவைக்காம இருக்கணும்னா நம்முடைய அந்த ஒழுக்கங்களை பேணணும் அப்படிங்கறத நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் சரியான காரியங்களுக்கு திரும்பும் பொருட்டு. அப்ப எதுக்கு அவர் கேடுகளை விளைவிக்கிறார் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நம்ம நல்ல காரியம் திரும்பணுங்கிட்டு தான். ஒண்ணு அடிபடுவோம்ல, ஒரு இடத்துல ஒரு நஷ்டத்தை அடைச்சிட்டோம்னா அதை நம்ம எப்படி சரி பண்றோம், திரும்ப நஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி நாம இந்த வேலையை செய்யணும். நமக்கு இது கேடா முடியுது அப்படின்னா அதை செய்யக்கூடாதுங்கிற முடிவை ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு குடும்பமும் நம்ம அது பிரச்சாரமா எடுத்து அதை செய்யணும் அந்த விஷயத்த. ஆனா அதெல்லாம் செய்தி ஆளே இல்லை, ரொம்ப சொற்பமானவங்க இருக்கிறாங்க. சமயம் வரும்போது பேசுறோம், இல்லாட்டி நாமளே அதை விட்டுறோம். அப்படி இருந்தா நமக்கு தான் கேடா இருக்கும். குறைஞ்சபட்சம் நாமளே அதை மைண்டன் பண்ணா நமக்கு நல்லது கிடைக்கும். எவனோ செய்யற தப்பு நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் நமக்கு உதவி செய்வாரு. நம்முடைய எல்லாரும் ஒரே மாதிரி வீடு இருக்குது இல்லைங்க. ஒருத்தர் காம்பவுண்ட் போட்டு தோட்டம் வச்சு வீடு வச்சிருக்கிறாரு, அவரு வளர்த்தா அனுபவிக்கிறாரு. நகரங்கள்ல பாக்குறோம், வெறும் 4 ஸ்கொயர் ஃபீட் 3 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பெட்ரூம் வச்சு இடுக்க முடிச்ச மாதிரி ஒரு 2 அடியில இது கிச்சனை வச்சு அனுபவிக்கிறது இருக்காங்க. வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வளமா இருக்கிறான், ஒருத்தர் வளம் இல்லாம இருக்கான். அதே நகரத்திலேயே ஏன் ஒருத்தர் நல்ல வளமா வச்சிருக்கிறாரு, ஒருத்தர் வளம் இல்லாம வச்சிருக்கிறாரு. என்ன காரணம்? நம்முடைய கரங்கள் செய்த காரணம் தான். அது குறைஞ்சபட்சம் நாம என்ன செய்யணும், வாகனத்துல போனா எல்லாருமே ஒரே மாதிரி சம்மர் தொடங்கிடுச்சு, சாதாரணமா இருக்க முடியல, இல்லாம இருக்க முடியல. வெளியில தேவைப்பட்டா ரொம்ப ரேரா அது பிரதானம் பண்ணி போறோம். ஒரு டிராவல்ல கூட போகும்போது நிறைய சிக்னல் வருது, வெயில் சுட்டி அடிக்குது, மதியம் 12 மணி 1 மணில. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்ன, சிக்னல் நிற்கும் போது 3 மினிட்ஸ் காட்டும். 3 நிமிஷம் நம்ம நின்றுட்டு இருக்கும் பொழுது வெயில் கடுமையை தவிர உசுன்னு இருப்போம். நம்ம அப்புறம் 2 வீலர் இருப்போம். நமக்கு பக்கத்திலே ஒருத்தர் இருப்பார், கார்ல உட்கார்ந்து இருப்பாரு. அவங்க கண்ணாடி அடிச்சு ஏசியில் உட்கார்ந்து இருப்பாங்க. அவரு 3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு உள்ள கூலிங் டெம்பரேச்சர் நல்லா இருக்குதுங்க, வேர்வை இல்ல. அப்ப என்ன சொல்ல வரணும்னா, அவர் சுகமா இருக்கிறாரா, நம்ம சுகம் இல்லாம இருக்கிறோமா? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நம்முடைய கரங்கள் செய்யறதுதான். நம்ம என்ன செய்யறோமோ அதை நம்ம அனுபவிக்கிறோம். அவன் அதை அனுபவிக்கல, அதான் அவருக்கு வழங்குறாரு. நல்லவனோ கெட்டவனோ அது 2வது. உலகத்துல செய்யக்கூடிய இந்த தர்மத்துக்கு சேவைக்கு காரணத்துக்கு அல்ல ஒவ்வொருத்தருக்கும் வழங்குறாரு. அல்லவ ஏற்றுக்கொள்ளங்கிறது பின்னால விசாரணை இருக்குது, தண்டனை பின்னால இருக்குது. ஆனா உலகத்துல கடவுளே மருத்துவம் இருந்தாலும் கூட அவன் தர்மம் செய்யக்கூடிய ஒரு சேவை செய்யக்கூடிய நல்ல மனிதனா இருந்தா அதற்கான பிரதிபலனை இந்த உலகத்திலேயே அனுபவிப்பான். அவன்ல ஒருத்தன் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க சொல்ல வர. அப்போ அந்த வித்தியாசம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்ல வர. ஏழை பணக்காரன், பலமானவன் பலம் இல்லாதவன் எல்லாருமே கலந்தானே இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம ஏன் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம்? அத சொல்ற அந்த விஷயத்தை சொல்றாரு. அவருடைய செயலின் பின்விளைவுகளை அவர்கள் சுவைக்கும்படி அவர் செய்கின்றாருங்கிறார். அது கேரண்டியா உத்தரவாதமா இருக்குது அல்லாவுடைய இந்த வார்த்தைகள். அப்போ நாம எல்லாரும் சேர்ந்தா தானே இந்த மாதிரிலாம் நம்ம பூமியை சுத்தமா வச்சிருக்க முடியும். ஒரு ஆள் முடிவு பண்ணா போதுமா? நமக்கு அந்த யோசனை சாத்தான் சொல்றான். நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாது. நாம முன்னுதாரணம் இருக்கணும்னா நாம அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளை யாருமே பார்க்கல, குப்பையில போடு அப்படின்னு ஒண்ணு ஆக போறது இல்லை.
ஆனா நாம நல்லொழுக்கமா இருந்தோம்னா நமக்கு அது நன்மையா நமக்கு முடியும். பால் கவர் சின்ன கவர் வெட்டினா கூட பாலை ஊத்துறோமா அந்த பிட்டை வந்து உள்ளே போட்டுட்டு குப்பையில போட்டோம்னா அந்த ரீப்ளாஸ்டிக் சேர்ந்துடும், மண்ணுக்கு போவாது. அப்ப மண்ணை கெடுத்த பாவம் நமக்கு ஆவாது. மண்ணை கெடுக்க கூடாதுங்கிறது அந்த வசத்தை உள்ள விஷயமா இருக்குது. மனிதனுடைய கரங்கள் செய்த காரணம் தான் நிலத்திலையும் கடல்லையும் தீமைகள் பரவிட்டுங்கிற. கடல்ல அந்த மாதிரியான பிளாஸ்டிக், கெமிக்கலு, எண்ணெய்கள் இதெல்லாம் அங்க படுறதா அங்குள்ள உயிர்களுக்கு பிரச்சனை உண்டாகும். நிறைய சமயங்கள்ல சொல்றாங்க தெரியுமா, அறிவிப்பாங்க, ஏதோ ஒரு கப்பல் பிரச்சனை ஆகி போச்சு, அல்லது ஒரு இந்த மாதிரி போர்வார் நடக்குது, கடல்ல இருக்கக்கூடிய அந்த குண்டு போடுறதுனால அங்க ஆயில்கள்லாம் அதுல மிக்ஸ் ஆயிடுது. இதெல்லாம் மனிதன் செய்தி தவறுகளா இருக்குது. ஆயில் மிக்ஸ் ஆனா அங்க உயிர் எப்படி வாழாங்க? அந்த பறவைகள் போய் நீருக்கு போய் நிக்குது. இறக்கைகள் வந்து தண்ணியா இருந்தா உதவி விட்டுட்டு போயிடும். திக்னஸா இருந்து ஆயில் இருந்தா என்ன செய்யும்? பறவைகளுக்கு உள்ள ஆயில் இருந்தா பறக்க முடியாது. அப்போ அந்த பறவைகள் உணவுக்கான ஒண்ணா இருக்குது, அது மனிதனுக்கு கிடைக்காம போகுது. சில சமயங்கள பறக்க முடியாம செத்தும் போயிடும். உணவுக்கு தேவை போகணும்ல, அது பறந்து தன்னுடைய உணவு தேவைக்கு பறந்து போக முடியல, அங்கேயே கிடக்குது. அதை கழுவவும் முடியாது, அதுக்கு கழுவுறதுக்கு வேற இல்ல. ஏன்னா கடல்ல வந்து முழுக்க பெரும் அளவுல என்ன இருக்குது, எங்க போய் கழுவுவது? இங்கேயும் தப்பிச்சு நம்ம ஒரு சகதி இருக்குதுன்னா சகதிக்கு அப்புறம் ஒரு நல்ல தரிசு நிலம் இருந்தாதான் எட்டி அந்த கால் வைக்க முடியும். நான் பாக்குற 100 மீட்டருமே சகதியா இருந்தா எப்படி தப்பிக்க முடியும்? சகதியில காலை வைக்கிறேன், தொடங்கி போய் 2வது காலை வைக்கிறேன், எடுத்து தொடங்கி போகுது. இப்ப முதல் காலம் முக்க தொடங்கி போயிடுச்சு. அதை கஷ்டமா ஊறி 2வது காலம் அங்க தொடங்கி போகுதுன்னு எனக்கு அப்படியே தெரிஞ்சிரும்ல, நீ தப்பிக்க முடியாதுன்னு. அது மாதிரி நிலைமை தான் அந்த பறவைக்கு. முழுக்க அந்த நீர்ல ஆயில் பறந்துச்சுன்னா அதுக்கு பறக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகளால மனிதன் நினைச்ச வேண்டி இருக்குது, அந்த உணவுகளை அடையாம அந்த கஷ்டத்தை அடைய வேண்டி இருக்குது. ஆனா நாம என்ன செய்யணும்னா, அல்லா சொல்லக்கூடிய பூமியை நம்ம கெடுக்காம இருக்கணும், குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறத நினைக்கணும். எந்த ஒண்ணு பூமியை வந்து நம்ம உருவாக்க பாடுபடணும். அதான் நம்ம தெரியும். சரி, ஓகே, இன்ஷால்லா பேசுவோம் அதை பத்தி, நேரம் ஆயிட்டு. ஆக நமக்கு அல்லா நம்ம சொல்லக்கூடிய இங்க உபதேசம் என்னன்னா, நம்முடைய காரணத்தால தான் நிலங்களும் பேரழிவு, கடல்லையும் சரி நிலத்திலையும் சரி பேரழிவில் காரணமாத்துக்கு நாம தான் காரணமா இருக்கிறோம். இத மாதிரி அவங்களுடைய சில செயல்களின் பின் விளைவுகளை ஒரு சுவைக்கும்படி செய்கின்ற நம்ம நிறைய சுவைச்சிருக்கிறோம். அதுதான் அதை பத்தி பேசுறோம். இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சதுனால பேசுறோம். அதை அவர்கள் சரியான காரியங்களுக்கு திரும்பவும் போட்டுட்டு அவங்க செய்யறேன்னு சொல்றாரு. நம்ம திரும்பவும் அதை அடையாம இருக்கணுமா? எந்த தப்புமே சரி இதுன்னு இல்லை, எந்த ஒண்ணுமே நாம திரும்பவும் அந்த ஒரு நஷ்டத்தை, ஒரு வலிய, ஒரு வியாதிய, ஒரு விபத்தை அடையாம இருக்கணும்னா எண்ணங்கள் முதல்ல அதை வந்து நம்ம தூய்மையா வச்சுக்கணும். நம்ம நல்லவனா இருக்கணும், நல்லது செய்யணும், நல்லதை நினைக்கணும் அப்படின்னு அதை வச்சுட்டோம்னா அதனுடைய பிரதிபலிப்பு நம்ம நல்லவனா கொண்டு வந்துடும். நாமளே தீமை நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே சரி, நிறைய பல விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா அது அப்படிதான் நல்லா செலுத்துவார். அதனால வந்து நாம குறைஞ்சபட்சம் அது மாதிரி இந்த பூமிக்கு நல்லது செய்வதற்கு நாம நல்லெண்ணெய் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் நமக்கு அருளும் பிரிவையும் செய்வ போதுமானதா இருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திலிருந்து நாம கற்றுக்கொண்ட விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம், அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் பிரிவையும் செய்யணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.